பிஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறை பேராசிரியர் ரா நித்யா. வாகை தமிழ் சங்கத்தின் வழி திருமாலின் சிறப்புகளையும் ஆண்டாளின் சிறப்புகளையும் நாம் ஒவ்வொரு பாசுரங்கள் வழி கண்டு கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இன்று பாசுர எண் 11 காண்போம். அதற்கு முன்பு ஆண்டாளின் சிறப்புகளில் சிலவற்றை தெரிந்து கொள்வோம். ஆண்டாளானவள் எப்படிப்பட்டவள்? ஒரு வளர்ப்பு மகளாக இருந்து ஆண்டவனே ஆட்கொண்டாள் என பெயரெடுத்தவள் தான் ஆண்டாள். ஒருவர் மீது நாம் அன்பு கொண்டிருந்தோம், ஆனால் அந்த அன்பு திரும்ப கிடைக்கும் பொழுது நாம் எத்தகைய மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு பாடலிலும் ஆண்டாளானவள் தன் தோழியர்களிடம் நான் திருமாலை அவ்வாறு ரசிக்கின்றேன், இவ்வாறு ரசிக்கின்றேன் என பாடலின் வழி வெளிப்படுத்திக் கொண்டே உள்ளாள். அதன்படி பாசுர எண் 11 காண்போம். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திறனாளிய சென்று சிறுச்செய்யும் குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே குற்றரவு அல்குள் புனமையிலே போதாராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கும் உறங்கும் பொருளாளேர் என்பாவாய் என்று பாசுரம் ஆனது அமைகின்றது. இதில் என்ன கருத்துக்களை கூறுகிறார்கள் என்றால், நம்முடைய வீடு, அதாவது தோழியான உன்னுடைய வீடு எப்படி இருக்கிறது? பல கன்றுகளையும் கன்று கூட்டங்கள் இருக்கக்கூடிய பசுக்களையும் உடையதுதான் உன்னுடைய வீடு. உன்னுடைய வீட்டில் அத்தகைய செல்வங்கள் நிறைந்து இருக்கின்றன. அது மட்டுமா, உன்னுடைய குடியில் இருக்கக்கூடியவர்கள் எத்தகையோர் பகைவர்களை கண்டால் அழிக்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, எந்த குற்றமும் செய்யாத சிறிதுளி குற்றமும் இல்லாத குடியில் பிறந்தவள் தான் நீ என அவள் குடியினையும் அவள் சுற்றத்தாரையும் சிறப்பாக கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவளை சிறப்பாக கூறுகிறார்கள். உன்னுடைய தேகமானது எப்படி இருக்கிறது தெரியுமா? மயிலினை போல உள்ளது, புற்றில் இருக்கக்கூடிய பாம்பினை போல உள்ளது என அவளுடைய சிறப்பை சிறப்பாக சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் எல்லோரும் வந்து உன்னுடைய வீட்டின் முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறோம், ஆனால் நீயோ இன்று உறங்கிக் கொண்டிருக்கிறாள். நாங்கள் தோழிமார்கள் அனைவரும் வந்து அந்த கார் மேகத்தை ஒத்தவனாக இருக்கக்கூடிய திருமாலின் சிறப்பை, அவனின் நாமத்தை பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீயோ எதுவும் பேசாமல் உன் மனையில் உறங்கிக் கொண்டிருக்கிறாய். இது சரியானதா? நீ எப்படிப்பட்டவள்? சிறப்பு வாய்ந்தவள், வீட்டை நல்ல முறையில் நடத்தக்கூடியவள், செல்வங்களை எல்லாம் திறம்பட கையாளக்கூடியவள். அப்படிப்பட்ட சிறந்த பெண் நீ இன்று உறங்கிக் கொண்டிருக்கலாமா? வேண்டாம், வா, எழுந்து வா, நம் அனைவரும் ஒன்றாக கூடி திருமாலை வணங்குவோம் என கூறுகிறார்கள். அதாவது, நாங்கள் மட்டும் தனியாக சென்று வணங்கி விடலாம், ஆனால் நீயும் திருமாலின் சிறப்பையும் அருளையும் பெற வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் உன்னை வந்து அழைக்கிறோம், வா என திருமாலை வணங்குவதற்காக தோழிமார்கள் எல்லோரும் வந்து அந்த பெண்ணை அழைக்கிறார்கள். அவளை அழைக்கும் பொழுது அவளை மட்டும் சொல்லாமல் அவள் குடியின் சிறப்பையும் அவளின் அழகையும் பெருமையாக கூறி கண்ணனின் சிறப்பையும் கூறி அவளை அழைக்கிறார்கள். அப்படியாக